வணக்கம் நேர்களே, சற்று முன்பதாக ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கின்றது. பிராம்டனில் பயங்கர விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. எலக்ட்ரிக் பாக்ஸ் ஒன்றிலே கார் ஒன்று மோதி தீ விபத்து ஏற்பட்டிருக்கின்றது. அந்த விபத்தை ஏற்படுத்திய ஓட்டுநர் தப்பி ஓடி இருக்கின்றார். பின்னணி பார்த்தோமாக இருந்தால் கனடாவின் பிராம்டன் நகரில் இன்று அதிகாலை கார் ஒன்று மின்சார பட்டியிலே மோதி தீப்பற்றியதில் அருகில் இருந்த வீடு ஒன்றும் சேதமடைந்தது. விபத்தை ஏற்படுத்திய ஓட்டுநர் சம்பவ இடத்திலிருந்து ஓடிவிட்டார் என பீல் பிராந்திய காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றார்கள். கேஷல்மோர் சாலை மற்றும் மெக்வீன் டிரைவ் சந்திப்புக்கு அருகாமையிலே ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 3:46 அளவில் தான் இந்த ஒற்றை வாகன விபத்து நடந்திருப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது. சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற அதிகாரிகள் கார் மின்சார பெட்டியின் மீது மோதி தீப்பிடித்ததையும் அந்த தீ அருகில் இருந்த வீட்டிற்கு பரவியதையும் அவதானித்திருக்கின்றார்கள். விபத்து நடந்த உடனே காரின் ஓட்டுநர் அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தப்பியோடிய ஓட்டுநர் குறித்து எந்த ஒரு தகவல்களும் இதுவரை கிடைக்கவில்லை எனவும் இது குறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் பீல் பிராந்திய காவல்துறையினர் கூறியிருக்கின்றார்கள். இந்த தீ விபத்தினால் ஏற்பட்ட சேத விவரங்கள் மற்றும் யாருக்கு காயம் ஏற்பட்டதா இல்லையா என்பது குறித்த தகவல்கள் எதுவும் உடனடியாக வெளியிடப்படவில்லை. காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணைகளை நடத்தி வருகின்றார்கள். கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருங்க நேயர்களே. அதேபோல நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருங்கள். இணைவதற்கான இணைப்பு கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நன்றி.